தூய்மை பணியாளர்கள் விவகாரத்தில் இந்த அரசு இப்போவும் பிடிவாதம் காட்டிட்டு தான் இருக்கிறாங்க. அன்னைக்கு ஏதோ கூலிப்படம் பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி விமர்சனம் வந்தாலும், இன்னைய வரைக்கும் அவர்கள் அதே மனநிலையில் தான் இருக்கிறாங்க. அந்த தூய்மை பணியாளர்களை அவங்க பிரச்சனை என்னன்னு கூப்பிட்டு கேட்டு, நீண்ட கால பிரச்சனையை விட்டுருங்க. இது பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும். ஆனால் அந்த ஒரு 1000 சில்லற பேரை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் ஒரு அலட்சியமாக அவங்கள அங்கங்கே அவங்க போராடிக்கிட்டே இருக்கிறாங்க. யாரும் இருக்கிற வேலைய விட்டுட்டு, வருமானத்த விட்டுட்டு, டெய்லி போர் அடிச்சு போயி போராட்டம் நடத்தலாம் வரமாட்டாங்க. வரமாட்டேன். அவங்களுக்கு பிரச்சனை இருந்தா தான் வருவாங்க. அந்த பிரச்சனை தீர்க்க முடியாத பிரச்சனைன்றதுனால தான் வர்றாங்க. இன்னொன்னு அவங்களுக்கு வேலை இப்ப இல்ல. ம். அப்ப அவங்கள கூப்பிட்டு பேசி, அவங்களுக்கு வேலைய எங்கேயாவது இதில ஒதுக்கி குடுக்குற வேலைய பண்ணணும். ப்ளஸ் அவங்க சம்பளம் 25,000 23,000 வாங்கியிருந்தாங்க. அத குடுக்குற வேலையும் பண்ணணும். இது எதையுமே பண்ணாம, இப்ப வரைக்கும் காலம் தாழ்த்திட்டு வரதோட விளைவு இன்னைக்கு ஒருத்தர் தற்கொலையில போய் முடிஞ்சிருக்கு. இனியாவது கொஞ்சம் பிடிவாதத்த கைவிட்டு, அ இவர்கள் சென்னைனா யாரு? துணை முதல்வர் துணை தான். முதல்வர். அவர் இதில தலையிட்டு ஏதாவது பண்ணணும். சும்மா சேகர் பாபு இவங்க கையிலலாம் குடுத்துட்டு இன்னொன்னு அரசியல்ன்றது அரசியல்வாதிகள் கிட்டத்தட்ட ஒரு அப்பாவுக்கு சமமா இருப்பாங்க. அப்பான்னு சொல்லிக்கிறாரு, அப்பாவுடைய ஆட்சின்னு சொல்லிக்கிறாங்க. விஷயத்தையும் கொஞ்சம் கோவத்தோட எதுவுமே அணுகக்கூடாது. சேகர் பாபு போன்றவர்கள் எப்பவுமே கோப மனநிலையில இருக்கிறவங்க. நீங்க சாஃப்ட்டா பேசினா கூட அவங்க கோப மனநிலையில இருக்கிறவங்க. அவங்களெல்லாம் கொண்டு போய் இந்த மாரி விஷயங்கள்லாம் அணுக விடக்கூடாது. அவங்களுடைய பிரச்சனையோட சேர்த்து தான் இந்த மாரி விவகாரங்கள பார்க்கணும். அதனால இந்த தற்கொலையோ இதோட நிறுத்தணும், முடியணும் அப்படின்னா, அவங்கள கூப்பிட்டு பேசி பண்ணணும். பண்ணா தான் நல்லாயிருக்கும்.